ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி தங்கராஜ் ரேவதியை வெளியே உட்கார வச்சது ரேவதியோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில் பாக்கியராஜ் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி அட்டன் பண்ணி அப்போவும் அழுதுகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி, ஏன் ரேவதி சோகமாக பேசுகிற? மாப்பிள்ளை அதுக்கப்புறம் ஏதாவது டார்ச்சர் பண்ணாரா உன்னை? இல்லைண்ணா, அவர் பாட்டுக்கு போய் தூங்கிட்டாருண்ணா, நானும் தூங்கிட்டேன். நீ என்னை பற்றி யோசிக்காமல் ஆஃபீஸில் ஒர்க்கை பாருண்ணா. உன்னைய அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது ரேவதி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ரேவதி. அண்ணா, அதை பற்றி பேசிலாம் இப்போ என்னண்ணா பண்ணுறது? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்ண்ணா. நீ என்னை பற்றி கவலைப்படாதண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, பாக்கியராஜ் உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ எதுக்கும் மனசை தளர விட்டுறாத அப்படின்னு சொன்னோடனே ரேவதி ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே செம்மையாக அழறாங்க. பாக்கியராஜ் ரேவதி ரேவதின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி, நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? இல்லைண்ணே, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ என்னை பற்றி கவலைப்படாமல் ஆஃபீஸில் போய் ஒர்க்கை பாருண்ணே. அண்ணே, இங்கே நடந்ததை பற்றி வீட்டில் யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னியாண்ணே நீயே? இல்லை ரேவதி, நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை, நீயும் சொல்லாத ரேவதி. நான் சொல்ல மாட்டேண்ணே, நீயும் எதுவும் சொல்லாதண்ணே ப்ளீஸ்ண்ணே, அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டாங்க ரேவதி, நான் எதுவும் சொல்லலை. சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேண்ணே, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. ரேவதி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா வீட்டு செலவு எல்லாத்தையும் பாக்கியராஜே பண்ணுறத நினச்சி மதி யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் தானே இருக்கோம், பாக்கியராஜ் மட்டும் என் வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பண்ணலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, உடனே ராஜலட்சுமி உள்ளே வராங்க. இந்த நேரத்தில் என்ன உட்காந்து இங்கே பண்ணிட்டு இருக்க? வீட்டில் வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்ல, மதி உடனே கோவம் வந்து, நான் இங்கே ஒன்றும் சும்மா உட்காந்துட்டு இல்லை, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே வந்து, வீட்லேயே வந்து காலேஜில் செய்கிற வேலையவே பார்த்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க? கொடுக்குற 20,000த்துக்கு வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணுமா என்ன? உன்னெல்லாம் ஃபஸ்ட்டு வேலைக்கு அனுப்புனதே தப்பு அப்படின்னு சொல்ல, மதிக்கு உடனே கோவம் வந்து, இதை பாருங்க, என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் படிக்க வச்சிங்களா? உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டா நீங்கள் எது சொன்னாலும் கை கட்டிட்டு கேட்கணுமா? உங்களுக்கு என்ன அடிமையானாங்களா அப்படின்னு மதி சொல்ல, ராஜலட்சுமி உடனே, ஏய், என்ன ஒரு மாமனாருன்ற மரியாதை கூட இல்லாமல் இவ்வளோ வாய் பேசுற நீ அப்படின்னு சொல்ல, மதி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வாயெல்லாம் பேசலையே, அவர் கேட்டதுக்கு பதில் தான் சொன்னேன். என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ண அவர் யாருங்க? பேசிகிட்டே இருக்கும் போதே சுரேஷ் உடனே உள்ளே வராங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? பிரச்சனைங்க? பாருடா சுரேஷ், உன் பொண்டாட்டி அப்பாவை எப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசுகிறான்னு அப்படின்னு சொல்ல, மதி உடனே, நான் எங்க இப்போ மரியாதை இல்லாமல் பேசினேன்? அவர் கேட்டதுக்கு நான் பதில் தானே சொன்னேன். இங்கே பாடுறா, நீ இருக்கும் போதே எப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான்னு அப்படின்னு சொல்ல, சுரேஷ் உடனே, அம்மா நீங்கள் போகம்மா, நான் பார்த்துக்கிறேன். உடனே ராஜலட்சுமி மலரை கூப்பிட்றாங்க. மலரு, ஏய் மலரு, எங்கே இருக்க? வா இங்கே. இனிமேல் சுரேஷ்க்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா, அவ பார்த்துக்க போறா, நீ ஏன் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்து, புருஷன் வேலைக்கு போனா புருஷன் பக்கத்துல இருந்து சாப்பாடு போட்டு நல்லபடியா போயிட்டு வேலைக்கு போயிட்டு வான்னு வழி அனுப்பி விடுவோன்னு இல்லை, இங்க வந்து ரூம்குள்ள உட்காந்து காலேஜ் வேலையை பார்த்துட்டு இருக்காளாம்மா. நாங்களாம் அந்த காலத்துல எப்படியா இருந்தோம்? புருஷன் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுல இருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அம்புட்டு வேலை செய்வோம். இங்கே என்னடானா வீட்டு வேலைக்கு செய்ய தெரியாம எவனுக்கோ காலேஜில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அவன் கொடுக்குற 20,000 சம்பளத்துக்கு. வீட்டில் உனக்குலாம் என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ போ சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவனும் கிளம்பிடுறாங்க. சுரேஷ் உடனே உள்ள வந்து மதிக்கிட்ட, உன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இருப்பியா அப்படின்னு மதிக்கிட்ட கேட்க, மதி உடனே சொல்றாங்க, யாரு நான் பிரச்சனை பண்றேனா உங்களுக்கு? அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? உன்னை காலேஜுக்கு வேலைக்கே அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நான் எங்க போகணும்னு நான் முடிவு பண்ண அவங்க யாருங்க?
சுரேஷ் உடனே சொல்றாங்க, இங்க பாரு அவங்க அப்படிதான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்க பெரியவங்க, வீட்டுல பெரியவங்கன்னு இருந்தா ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, சரியா? சும்மா தொட்டத்துக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.